Welcome to Sri Aishwaryam's Spoken English and Grammar with loads of happiness from Manimegle Vicharangan. In this video, you will be dealing with figure of speech. Figure of speech, அதுக்கு இன்னொரு பேர் poetic device or literary device. நிறைய பேருக்கு இந்த figure of speech, parts of speech இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. Parts of speechங்கிறது it's grammar, connected with grammar, that is noun, verb, adjective, adverb, pronouns, அது மாதிரி. Whereas figure of speech na, it's poetic device, that is simile, metaphor, alliteration. Figure of speech part 1. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது simile, metaphor, personification and apostrophe. இப்போ simile and metaphor ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ரெண்டுமே கொஞ்சம் க்ளோஸ்லி கனெக்டட். சிமிலி மெட்டஃபர் ரெண்டுமே என்னென்னா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது இன்னொருத்தோட, ஒரு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸோட கம்பேர் பண்ணி பேசுகிறது. அப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுனா, சிமிலிக்கு கம்பேர் பண்ணும்போது லைக் இல்லைனா ஆஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டஃபருக்கு லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஷைனி இஸ் ஆஸ் ப்ரவுட் ஆஸ் அ பீகாக். இங்கே ஷைனின்ற பொண்ணை மயிலோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்குறோம். இங்கே ஆனால் கம்பேர் பண்ணும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? ஆஸ். லைஃப் இஸ் லைக் அ பபுள். இப்போ லைஃபை பபுளோட ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா லைஃப் பபுள் வில் பர்ஸ்ட் எனி டைம் இல்லையா, நீர் குமிழி சொல்கிறோம்ல, அது எப்போ வேணால் வெடிச்சிடும். ஸோ லைஃப் இஸ் லைக் அ பபுள், இங்கே பாருங்கள் லைக் யூஸ் பண்ணுறோம். ஹீ இஸ் கன்னிங் லைக் அ ஃபாக்ஸ். திஸ் பாக்ஸ் இஸ் as light as a feather. He was as innocent as a newborn baby. He came like a wind. இப்போ அடுத்தது மெட்டஃபர் போகும். மெட்டஃபர் இஸ் ஆல்சோ நோன் as implied simile. அதாவது சிமிலி மாதிரியே தான் கம்பேர் பண்ணி பேசுவோம், ஆனால் அந்த லைக்கும் ஆஸும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஷைனி இஸ் அ ப்ரவுட் பீகாக். இங்கே லைக்கே இல்லை, அவள் ப்ரவுட் பீகாக். அதோட டைரெக்டாக அதை கம்பேர் பண்ணிக்கிறோம் அவளை. லைஃப் இஸ் அ பபுள். அங்கே லைஃப் இஸ் லைக் அ பபுள்னு சொன்னோம், இங்கே லைஃப் இஸ் அ பபுள். ஹீ இஸ் அ கன்னிங் ஃபாக்ஸ். த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். இங்கே கேமலை ஒரு டெசர்ட்டோட ஷிப் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசுகிறோம். ஆனால் அங்கே லைக் ஆஸ் இல்லை பாருங்கள், அதை அப்படியே டைரெக்டாகவே இட்ஸ் லைக் அ ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஹீ ஃபாட் லைக் அ லயன் இன் த பேட்டில் அப்படின்னு சொன்னால் சிமிலி, ஆனால் ஹீ வாஸ் அ லயன் இன் த பேட்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது மெட்டஃபர். ஸோ சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதான். சிமிலினா ஆஸ் ஆர் லைக் வில் கம், மெட்டஃபருக்கு ஆஸ் அண்ட் லைக் வராது, டைரெக்டாக இட் இஸ் இம்ப்ளாய்டு. இப்போ அடுத்தது பர்சானிஃபிகேஷன் அண்ட் அப்போஸ்ட்ரஃபி. இது ரெண்டையும் ஏன் ஒன்றா சொல்கிறேன்னா, கொஞ்சம் க்ளோஸ்லி ரிலேட்டட். சிமிலி மெட்டஃபர் மாதிரியே பர்சானிஃபிகேஷனும் அப்போஸ்ட்ரஃபியும் க்ளோஸ்லி ரிலேட்டட். அப்ட்ராக்ட் திங்ஸை லைஃப் கொடுக்கறது அப்ட்ராக்ட் திங்ஸ்க்கு, அதுதான் பர்சானிஃபிகேஷன். இப்போது லாஃப்டர் டான்ஸ்ட் அமாங் த க்ரௌட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஃப்டர்ன்றது சிரிப்பு. அந்த க்ரௌடில் ஒரே சிரிப்பு சத்தம் கேட்டுட்ருக்கு, அதை இப்படி பர்சானிஃபை பண்ணுறாங்க. அதாவது லாஃப்டர் டான்ஸ்டு, லாஃப்டர்ன்றது சிரிப்பு, அது எப்படி டான்ஸ் ஆடும், அதை ஒரு பர்சனாக பாவித்து அங்கே சொல்லப்படுது. அதனால தான் லாஃப்டர் டான்ஸ்ட் அமங் த க்ரௌட். டெத் லேட் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ் ஆன் த கிங். அதாவது அந்த கிங் சாகிற நிலையில் இருக்கிறாரு, அப்போது அவரை மரணம் தழுவுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல பாருங்கள், டெத் லேஸ் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ் ஆன் த கிங். டெத்து ஒரு பர்சன் மாதிரி பாவிச்சு அதோட கை கிங் மேலே படுதோம், அது மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் இது பேர் பர்சானிஃபிகேஷன். த ப்ரீஸ் விஸ்பர்ட் த்ரூ த லீவ்ஸ். ப்ரீஸ்னா இப்போ தென்றல் காற்றா, இப்போ அதை விஸ்பர்ட் த்ரூ த லீவ்ஸ்னால் என்ன? இப்போ ப்ரீஸ் காற்று லேசாக அடிக்கும்போது நமக்கு சலசலப்பு கேட்கும் இல்லையா, சவுண்ட். அதை அது என்னமோ ப்ரீஸ் பேசுகிற மாதிரி, விஸ்பர் பண்ணுற மாதிரி, ரகசியம் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பர்சனாக அதை பாவிச்சிருக்கு. The withered plants looked longingly at the rain clouds. வாடிய செடிகள் ரெயின் கிளவுட்ஸை பார்க்குது ஏக்கத்தோட.
இப்போ நெக்ஸ்ட் அப்போஸ்ட்ரஃபி. இப்போ பர்சானிஃபிகேஷனும் அப்போஸ்ட்ரஃபியும் ஏன் ஒன்றா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போஸ்ட்ரஃபியும் பர்சானிஃபிகேஷன் மாதிரியே தான் அப்ட்ராக்ட் திங்கு இல்லை டெட் பீப்புள் பற்றி பேசுகிறது. ஆனால் இதை டைரக்ட் ஸ்பீச்சில் ஒருத்தரை கூப்பிடுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சானிஃபிகேஷனில் சொன்னேன் டெத் லேட் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ் ஆன் த கிங் அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், ஓ டெத் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ. இங்கே டெத் கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி, இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் பேசுகிற மாதிரி, ஓ டெத் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ. ஓ டியர் சன் why do you hide behind the clouds? சன் கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி. Twinkling stars, where is your friend moon? Oh, I forgot, today is a new moon day. இப்போ ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்னால் நட்சத்திரங்களோட பேசுகிற மாதிரி. ஓ ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் மூன்? ஓ இன்னைக்கு அமாவாசையா, அதனால் மூன் கிடையாது அப்படின்னு நாமளே சொல்லிக்கிற மாதிரி. ஓ ஸ்லீப் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ. இங்கே ஓ ஸ்லீப், ஸ்லீப்ன்றது ஒரு அப்ட்ராக்ட் நவுன். ஓ ஸ்லீப் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து என்னை தழுவிக்கொள், தூக்கம் வந்து என்னை தழுவிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸ்லீப் அப்ட்ராக்ட் நவுன் இல்லையா, அதுக்கிட்ட பேசுகிற மாதிரியே. ஸோ சிமிலி, மெட்டஃபர், பர்சோனிஃபிகேஷன் அண்ட் அப்போஸ்ட்ரஃபி, இந்த 4 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 2ல் வேறு புதுசாக நம்ம டாபிக் பார்ப்போம். Till then, take care. Bye-bye.